So welcome to Stock Market for Living Inner Circle Mastermind Club Meet. ஸோ நம்ம இப்போ குயிக்கா மார்க்கெட்டோட நிலவரம் என்ன, எந்த மாதிரியான இம்பாக்ட் இனிமேல் கிரியேட் ஆகலாம், இதெல்லாம் நம்ம குயிக்கா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்காக இப்போதைக்கு ஐஎம் டிஆர் அருள்ராஜன் ஃப்ரம் எக்ட்ரா ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரைனிங் ரிசர்ச் அகாடமி. ஓகே, ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நம்ம எஸ்எஃப்எல் மூலமாக நம்ம வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமா தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். நீங்களும் அதை சரியா பயன்படுத்தி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை சிறப்பாக உருவாக்கணும். ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரியான என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டையும் உபயோகம் பண்ணணும். சரி, மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதுக்காக இப்போ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங். இப்போ நம்ம மார்க்கெட்ல இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்சிங் தி மார்க்கெட் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல குறிப்பா இப்போதைக்கு இமீடியட்டா அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன பார்க்கலாம், நம்ம டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. குளோபல் அண்ட் டொமஸ்டிக். இப்போ குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எது நம்ம வந்து இப்போ ரூல் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குளோபல்ல இப்போ நம்ம அமெரிக்காவுடைய பிரசன்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய பல அறிவிப்புகள், குறிப்பா டேரிஃப் ரிலேட்டடா வரக்கூடிய செய்திகள், இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய அன்சர்டன்டியை கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். ஸோ நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு நம்ம நிறைய இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அன்சர்டன்டிஸ் அப்படின்றது நமக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டை வீக் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லுது. அன்சர்டன் லீட் டு வீக்கனிங் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து எப்போ வந்து செட்டில் ஆகும் தெரியாது. பிகாஸ் அவர் நாளுக்கு நாள் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் 1 மந்த் அநேகமா இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புறோம். இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நடந்தாலும் கூட இது வந்து வேர்ல்டு எக்கானமி அப்படின்றத ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல பேசப்படுகிறது. ஸோ வேர்ல்டு எக்கானமி அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்களுடைய கனடா கூட, மெக்சிகோ கூட, யூரோப் கூட, சைனா கூட, இந்தியா கூட அறிவிப்பு பண்ணும்போது அந்தந்த நாட்டோட எக்கானமி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றதும் ஒரு கோணத்துல பார்க்கப்படுகிறது. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபெட் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ அவங்க இப்போதைய ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படின்றதான் பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் சைக்கிள் அவர் ஆரம்பிச்சு வச்சாங்க சக்சஸ்ஃபுல்லா. அது இந்த 2025 சூடு பிடிக்கும். தொடர்ந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வரும், தட் வில் பூஸ்ட் தி எக்கானமி அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இப்போதைக்கு அது என்ன பண்ணிட்டு இருக்கு, ஜெரோம் போவில் அவர்கள் அறிவிச்ச அந்த அறிவிப்புன்றது கொஞ்சம் ஹாக்கிஷ் கமெண்ட். இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சினாரியோ வில் இன்க்ரீஸ் தி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இன்ஃப்ளேஷன் கூட ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுவாங்க, தள்ளி போடுவாங்க. அதனால அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இப்போ பாதிப்பு உள்ளார்ந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது இன்னொரு கோணத்துல பார்க்கப்படுகிறது. ஸோ இதுக்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதர் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அதெல்லாம் எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குறிப்பா இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் அது வந்து இப்போ ஒரு பீஸ் எஃபர்ட் எடுக்கிறாங்க. அது எந்த மாதிரி முடியும் தெரியல. ஸோ அதனால ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தால் அது குட் ஃபார் த மார்க்கெட். ஸோ எல்லாமே சப்ளை செயின் வில் பி ரெஸ்டோர்டு, சாங்ஷன்ஸ் வில் பி ரிலாக்ஸ்ட். அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னா தட் இஸ் அ குட் திங் ஃபார் தி வேர்ல்டு எக்கானமி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு கோணத்துல அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த சிக்ஃபயர் எந்த அளவுக்கு அது அஃபோர்ட் பண்ணுவாங்க, இந்த ஹோஸ்டேஜஸ் எல்லாருமே அவங்க ரிலீஸ் பண்ண பிறகு இஸ்ரேல் சும்மா இருக்குமா, திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா, தே வாண்ட் டு டிரைவ் பாலஸ்தீனியன்ஸ் ஃப்ரம் காசா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப நிறைய இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்ஸோட தான் நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கு. இதுவும் அன்சர்டனிட்டியை கொடுக்குது. கூடவே இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா கோல்டு பிரைஸ். இப்போ கோல்டு பிரைஸ் அப்படின்றது என்ன பண்ணிருக்கு, இட் இஸ் ஹிட்டிங் த ரூஃப், ஸ்கை ராக்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட என்ன ஆயிடுச்சு, டபுள் மடங்கு மேல போயிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு கட்டத்துல ஒரு அவுன்ஸ் அப்படின்றது எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சம்டைம் பேக் இட் வாஸ் அரௌண்ட் $1,250 இருந்தது. என்ன ஆயிடுச்சு,
அப்படியே போய் 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 இப்போ கிட்டத்தட்ட $2,750 நோக்கி அது நகரதை கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான கோல்ட் பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது பொதுவாக கோல்ட் பிரைஸ் மூவ்மெண்ட்டை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இட் இஸ் அ ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அகெயின்ஸ்ட் தி இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன்ல இருந்து அவங்களுடைய முதலீடை பாதுகாக்கிறதுக்காக முதலீடு செய்யப்படும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்னு கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அன்சர்டனிட்டிஸ், நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்து இருக்கும்போது எதை நம்புறது அப்படின்ற ஒரு கோணம் வருது. பொதுவாகவே நம்ம அசட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஜர் அசட் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுறோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அசட் கிளாஸ். தென் வி ஹாவ் ரியல் எஸ்டேட். ஓகே, அதுக்கு அடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம கோல்டையும் நம்ம கணக்கில் கொண்டு வரோம். ரைட், இது வந்து அடுத்த ஒரு கண்ணோட்டத்தில். தென் வி ஹாவ் கரன்சி. ஓகே, கரன்சினா நம்ம டாலரோட தான் வேல்யூ இப்போ கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே வந்து எல்லா நிதி நிறுவனங்களும் தங்களுடைய பணத்தை என்ன பண்ணுவாங்க, இந்த அசெட் கிளாஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எது அட்ராக்டிவா இருக்கோ ஒன்னுல இருந்து புல் பண்ணி இன்னொன்னு அதிகமா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வேற எதுக்காக மாறிட்டே இருக்குதா? ஏன்னா கோல்டுல இப்ப அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றது இன்டைரக்ட்லி இஸ் கிவிங் அ கைண்ட் ஆஃப் அ ஃபீல் தட் சம்திங்ஸ் ராங் வித் தி அதர் அசெட் கிளாஸஸ். சம்திங் ராங் வித் அதர் அசெட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுல நமக்கு நேரா கையில வந்து நேரா இடிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, கோல்டு பிரைஸ் அதிகமா ஏறுறது ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துமா வரும் காலங்கள்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மேக்ரோ ஃபேக்டர்ஸ்ல வந்து குறிப்பா குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் எது எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி growth. முதல் விஷயம் அடி வாங்கக்கூடிய விஷயம் எது, நம்மளுடைய ஜிடிபி growth. அப்ப ஜிடிபி growth அப்படின்றது முன்னாடி ஓகே த growth இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 6.7% அப்படின்னு எதிர்பார்த்த காலத்துல இருந்து இப்ப எங்க போயாச்சு அப்படின்னா they are trying to peg it at 6.4% for this year. அப்ப 6.4%ன்றது இட் இஸ் டிப்பிங். இதுக்கு அடுத்ததா நம்ம 2025-26 எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது there is not going to any big bright picture as of now. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இருக்கிற இந்த லெவலையே சேம் லெவல் அப்படின்றத அச்சீவ் பண்ணாவே பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்றதான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு. ஆக நம்முடைய growth அப்படின்றது முன்னாடி இருந்த காலங்கள் குட் ஓல்ட் பீரியட் 8% லெவல்ல இருந்து அப்புறம் 7% லெவலுக்கு வந்து அப்புறம் எங்க வந்துட்டோம் 6% பிளஸ் ஆர் மைனஸ் ½ நம்ம நிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கிவிங் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, இட் இஸ் ஆன் தி டிக்ரீசிங் சைட். ஸோ growth வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஃபாலிங் அப்படின்ற ஒரு சைட்ல இருக்கிறோம். இப்ப இந்த growth ரேட் அப்படின்றது நமக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் பார்க்கும்போது நெகட்டிவ் தான். இப்ப ஏற்கனவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய ஷேர் மார்க்கெட் இது வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி எக்கானமின்னு படிக்கிறோம். இப்போ டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி எக்கானமி அப்படின்னு படிக்கும்போது இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து ஏறக்குறைய ஒரு நல்ல ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு ரைட்டா 26,277 அப்படின்னு நினைக்கிறேன். தொட்ட பிறகு எங்க வந்தாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இறங்கி 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 22,000 ஓகே 800 இந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இறக்கம் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ இந்த இறக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்னலை கொடுக்குது அப்படின்றது டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆல்ரெடி இட் இஸ் டவுன் க்ளோஸ் டு 11%. ஆல்ரெடி இட் இஸ் டவுன். இந்த நிலைமையில தான் இப்போ இருக்கிறோம். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வாட் நெக்ஸ்ட்? ஓகே, ஸோ அப்போ ஜிடிபி growth குறையிறது அப்படின்றது நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நிலையை கொடுக்கறதுனால வரக்கூடிய நாளும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ ஜிடிபி growth குறையறதுக்கான அடுத்த ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை நம்ம எங்க பார்க்கிறோம், டொமஸ்டிக் கன்சம்ஷன். டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் ஃபாலிங்.
இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதுல நம்ம குறிப்பா எடுக்கும்போது நம்மளுடைய அர்பன் அண்ட் ரூரல் கன்சம்ஷன் அப்படின்னு ரெண்டாவது, அர்பன் அண்ட் ரூரல் கன்சம்ஷன். பொதுவாகவே அர்பன் கன்சம்ஷன் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாச்சு அப்படின்ற ஒரு தகவல். வரக்கூடிய நாள்ல ரூரல் கன்சம்ஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது அடுத்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில நமக்கு வரக்கூடிய Q3 ரிசல்ட்ஸ், Q3 ரிசல்ட்ஸ் மூன்றாவது காலாண்டு முடிவுகள் அப்படின்றது as of now அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸாக தான் இருக்கிறதா பார்க்குறோம். இதே மாதிரி ஆல்ரெடி Q2 அப்படின்ற Q2 ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது? Q2 ரிசல்ட்ஸ் வாஸ் நாட் ஓகே. ஸோ அதுல இருந்து நம்ம தொடர்ந்து Q3 என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க மொத்தமா அப்படின்றதும் இதுல எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் ஓவராலா நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கார்பரேட்ஸோட ஏர்னிங்ஸ்ன்றது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஏர்னிங்ஸ் குறையிறதுன்னு சொல்லும்போது இப்போ Q2வும் அடி வாங்கியாச்சு, Q3யும் அடி வாங்கியாச்சு அப்படின்னா இப்போ Q4 எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ Q4 வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் இன்னும் டவுட்டா தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னும் இந்த ரெக்கவரி பாத் எவ்வளவு நாள் எடுக்கலாம் அப்படின்னா இட் மே டேக் ஈவன் நெக்ஸ்ட் 6 to 9 months டைம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த 6 to 9 months டைம் அப்படின்றது வந்து லாங்கர் பீரியட் ஃபார் த பீப்புள் ஹூ இன்வெஸ்டட் ஹியூஜ் மணி. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் growth ஓரியன்டா பூஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படின்றது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது ஏறக்குறைய ரொம்ப நாளா தள்ளி போடப்பட்ட ஒரு விஷயம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க, கட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 25 பேசிஸ் பாயிண்ட் கட் அப்படின்றது ஒரு ஆரம்பமா இருக்கும். போக குறைப்பாங்களா அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாச்சு. இப்போ ஆர்பிஐ கவர்னர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல இமீடியட்டா அடுத்த முறையா கட் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் வந்து ஒரு காங்கிரீட்டா ஒரு டைரக்ஷனை கொடுக்கல. ஸோ அதுவே மார்க்கெட்டுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது growth அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ்ல நமக்கு இப்போதைக்கு நெகட்டிவா தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது எப்படி நடக்குது, அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம கொஞ்சம் குயிக்கா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டோம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். லெட் மீ கோ டு த மார்க்கெட். பொதுவாகவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கூட சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அது குறிப்பா நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். இப்போ டவ் ஜோன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் டவ் ஜோன்ஸ் இப்போ இங்க போட்டு காட்டிட்டு இருக்கிறேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்லேயே கூட ஒரு ரவுண்ட் பார்க்கலாம். இஃப் யூ லுக் இன் டு த டெய்லி சார்ட், இதனுடைய லாஸ்ட் January 23 இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 3 வாரம் கிட்ட வந்துட்டோம் இல்லையா? இந்த 3 வாரமும் இட் வாஸ் மூவிங் இன் நேரோ ரேஞ்ச். தெர் வாஸ் அ பிக் ஸ்லம்ப் வென் தெர் வாஸ் சம் நோ டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி டீப் சீக் அனௌன்ஸ் பண்ண நாள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து இறக்குனாலும் திரும்ப மீண்டும் அது வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு குறுகிய எல்லைக்குள்ளதான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை வந்து டெக்னிக்கலா நம்ம சொல்லும்போது இது என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்ல இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில உலக சந்தை அப்படின்றது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க இல்லையா? தெர் இஸ் நோ எனி பிக் ஃபால். இது நான் வீக்லி சார்ட்டா ஒரு செகண்ட் மாத்தி காட்டுறேன். வீக்லி சார்ட்டா பார்க்கும்போது இது வந்து இன்னமும் வந்து எப்படி இருக்கு, பழைய உச்சத்துக்கு அருகாமையில் தான் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நான் இதை மந்த்லி சார்ட்டா மாத்தினாலும் கூட எப்படி இருக்கு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஹை. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து இட் இஸ் க்ளோஸ் டு இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஹை. திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் அஸ். இப்போ டவ் ஜோன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஹைல இருக்கிற நிலைமையில ஸோ நம்மளுடைய மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், நம்மளுடைய நிஃப்டியை இப்போ எடுக்கலாம். ஐம் கோயிங் டு ஷேர். நம்ம இது வரைக்கும் பார்த்த டவ் ஜோன்ஸோட நிலைமையை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து விழுமா அப்படின்னு சொன்னா கீழே விழும்போதெல்லாம் அது வந்து மீண்டும் எழுவதற்கு ஒரு நல்ல நல்ல நிலைமையில தான் இருக்கு. ஆக வேர்ல்டு மார்க்கெட்டு எப்படி இருக்கு எடுத்தா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறதா நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கணும். இன்கேஸ் த மார்க்கெட் ஃபால்ஸ் அப்படின்னா கூட என்ன நடக்கலாம், இட் கேன்
இங்கிருந்து மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஃபால்ஸ் தென் இட் கேன் பவுன்ஸ் பேக் ஃப்ரம் ஹியர். இதான் அதனுடைய ரேஞ்சா இப்போதைக்கு இருக்கலாம். விழுந்தாலும் எழக்கூடிய நிலைமையில இருக்கு. இப்ப 44,500 கிட்ட இருக்கு அப்படின்னா அதிகபட்சம் அது விழக்கூடிய ஒரு இதுனா இன்னொரு 2000 2500 பாயிண்ட் விழலாம். திரும்ப இட் கேன் பவுன்ஸ் பேக். ஸோ 2000 பாயிண்ட்ன்றது இட் இஸ் நத்திங் இல்லையா? 0.5% 3/4% தான் விழுந்து எழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் மார்க்கெட்ல குறிப்பா டவ் ஜோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப நம்மளுடைய மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ நிஃப்டி. ஸோ நிஃப்டிய நம்ம கொஞ்சம் ஒரு கிளாஸ் பார்க்கலாம். நிஃப்டியை நான் என்ன பண்றேன், நிஃப்டில என்ன நடக்குது இப்ப டெய்லி சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபால் எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் இன் செப்டம்பர் 2024ல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இட் ஸ்டார்டட் ஃபாலிங், இட்ஸ் மேக்கிங் அ டவுன் ட்ரெண்ட். அப்ப இருந்து அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம மார்க்கெட் இப்ப விழுதுதா அப்படின்னா இல்ல சார், செப்டம்பர்ல இருந்து உச்சம் தொட்டாச்சு, விழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 26,277 இதான் அதனுடைய உச்சம். இதுக்கப்புறம் அது என்ன தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீழ்ச்சி இது வரைக்கும் நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறதா இருந்தா இந்த வீழ்ச்சி அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ், 13.48%. ஸோ இப்போதைக்கு இந்த வீழ்ச்சி அப்படின்றது 13.48 13% விழுந்துட்டு பார்க்கிறோம். ஸோ இந்த வீழ்ச்சி அப்படின்றது இதோட முடியுமா, ஏற்கனவே விழுந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான இந்த ஒரு விஷயத்தையும் நாங்க எடுத்துக்கணும். அதாவது நான் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வரைக்கும் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில எஃப்ஐ செல்லிங். ஸோ எஃப்ஐ செல்லிங் அப்படின்றது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா லாஸ்ட் 4 to 5 months ஹெவி செல்லிங் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். க்ளோஸ் டு 2 lakh crores 2 lakh crores என்னாச்சு செல்லிங் அவங்க இப்போ ரீசெண்டா உள்ள புஷ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த 2 லட்சம் கோடி அவங்க விற்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இப்போ செப்டம்பர்ல இருந்தே நமக்கு செல்லிங் ப்ரெஷர் வர்றதை நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிக் வேர்ட், வாட் யூ கால் இட், வேல்யூவேஷன் வேல்யூவேஷன் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் இந்தியா இஸ் வெரி ஹை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வேல்யூவேஷன் இஸ் வெரி ஹை அப்படின்ற ஒரு சினாரியோவை நம்ம இப்போ கணக்கில் எடுத்துட்டு பார்க்கணும். இப்போ வேல்யூவேஷன் இஸ் ஹை அப்படின்னு சொன்னா இப்போ அதை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம், பிஇ ரேஷியோல தான் மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வி ஆர் வெரி ஹை பிஇ, அதனால வேல்யூவேஷன் அப்படின்றது இட் வாஸ் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ அப்போ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது நிஃப்டி அதனுடைய வேல்யூவேஷனை கூட குயிக்கா ஒரு செகண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குதுன்றதை கூட நம்ம பார்க்கலாம். லெட் மீ குவிக்லி go to ஓகே. ஸோ இப்போ நீங்க பாக்குறது அப்படின்றது வந்து நிஃப்டியோட வேல்யூவேஷன். ஸோ நிஃப்டியோட வேல்யூவேஷன் இப்போ எவ்வளோல இருக்கு, பி 20.4. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம நிஃப்டியோட பி வேல்யூவேஷனை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுல குறிப்பா பார்க்கும்போது இப்போ செப்டம்பர் மாசம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூவேஷன் எவ்வளவு இருந்தது, 24.4. ஸோ இந்த இடத்துல 24.4 அப்படின்னு இருந்ததை பார்க்குறோம். ஸோ இதனுடைய மீடியன் ஆவரேஜ் லெவல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் லெவல் அப்படின்றது இட் கம்ஸ் டு 21 ரைட்டா. ஸோ இந்த 21க்கு மேல சராசரிக்கு மேல 24 அப்படின்றது நம்ம காஸ்ட்லி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ செப்டம்பர்ல இருந்து இட் இஸ் காஸ்ட்லி 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 செல்லிங் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஓகே, டிசம்பர்ல எங்க வந்தாச்சு, ஸோ 21க்கு வந்தாச்சு. அதன் பிறகு இன்னும் காஸ்ட்லி காஸ்ட்லி காஸ்ட்லின்னு சொல்லிட்டே இருக்க ஸ்டேஜ்ல 21ல இருந்து போய் இறங்கி இறங்கிங்க வந்தாச்சு. இட் இஸ் கம் டவுன் டு 20.5. ஸோ 24ல இருந்து எங்க வந்தாச்சு, 20.05. 24ல இருந்து இறங்கி இருக்கிற இந்த ஒரு நிலைமையில இனி என்ன நடக்கலாம் அப்படின்றது அடுத்த கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் which I wanted to take it up for our discussion.
எங்கிருந்து அது எங்க வந்திருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வேல்யூவேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்காக தனியா எடுத்து போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ நான் பிபிடியில் அதை எடுத்து இதுல கவனிச்சு பார்க்கும்போது நமக்கு பொதுவாகவே வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டிஸ்கஷன் வரும்போது இது வந்து நம்ம நிஃப்டியை மட்டும் தனியா எடுத்துக்கிறோம். 24.5 அப்படின்ற ஒரு பி ரேஷியோவை நம்ம என்ன பார்க்குறோம், காஸ்ட்லி வேல்யூவேஷன் இஸ் ஹை. இப்போ நம்ம எதை பத்தி பேசுறோம், நிஃப்டி பி ரேஷியோ பத்தி. இப்போ அதுல இருந்து இப்போ இறங்கி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் 20.5 இறங்கி வந்தாச்சுங்க. 20.5 இப்போ இது வந்து வேல்யூவேஷன் வைஸ் எப்படி இருக்கு, ஏறக்குறைய 4 புள்ளி இறங்கி இருக்கிறது வந்து அதுவும் இட் ஹஸ் கம் பிலோ த மீடியன், அது ஆவரேஜ் லைனை தாண்டி கீழே வந்தாச்சு அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இன்னும் நம்ம இதை கிராஸ் லைன் சொல்றதா, இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கே அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல நான் அந்த மீடியனை போட்டிருக்கேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் எ கலர் ஃபார் தட். தெளிவா தெரியும். அந்த மீடியன் லைன் அப்படின்றது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 21 அப்படின்னு வச்சுக்கலாம். 21 கட் பண்ணதுக்கு அப்புறம் சாதாரணமா அது வந்து ஒரு பை ரேஞ்சுக்குள்ள வர்றதா பொதுவா நம்ம கணிப்போம். ஆனா இப்ப அதையும் தாண்டி 20க்கு வந்தாச்சு, 20.5க்கு வந்தாச்சு. ஸ்டில் ஹவ் இட் இஸ் டிஸ்கிரைப் இன்னும் இது காஸ்ட்லியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட கம்பேரிட்டிவ்லி இட் ஹஸ் கம் டவுன் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். 13% விழுந்தது மட்டும் தாண்டி நம்ம இங்க கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் கிவன் ரியலி ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதோட நிக்குமா இதுன்னு தெரியல. ஏன்னா வரக்கூடிய நாள்ல Q3 மோசமா இருக்கும்போது Q4ம் அந்த மாதிரிதான் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ எவ்வளவு தூரம் அது விழலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டே நம்ம எடுத்து. ஆக நான் உங்களுக்கு எஃப்ஐஸோட செல்லிங் பத்தியும் நான் இங்க சொல்லியிருந்தேன். முக்கியமா வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வேல்யூவேஷன் இப்ப எப்படி இருக்கு, சீப்பா இருக்கா காஸ்ட்லியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக பி ரேஷியோ, நிஃப்டி பி ரேஷியோ எடுத்து பார்த்துறோம். 24.5. பட் இதோட நிக்குமா அது சொல்லும்போது இல்லை. ஸோ இட் வில் ஃபர்தர் கோ டவுன் அப்படின்றது ஒரு ஒரு வியூவா இருக்கிறத பார்க்கணும். ஃபர்தர் இட் மே கோ டவுன். ஸோ எவ்வளவு போலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா என்ன நடக்கலாம். நான் இந்த சார்ட்டை கொஞ்சம் ஈஸியா படிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வீக்லி மாத்துறேன். ஸோ இதுல தொடர்ந்து இந்த ரெட் கலர்ல நீங்க பாக்குற பியரிஷ் கேண்டில்ஸ் எல்லாமே எதை குறிக்குது, இன்ஸ்டிடியூஷன் செல்லிங்கை குறிச்சிருக்காரு. இதை கீப் ஆன் செல்லிங் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஸோ அவருடைய செல்லிங் எப்போ முடிவுக்கு வருதோ அப்பதான் இந்த மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகலாம்ன்றது ஒரு வியூ. இப்போதைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மார்க்கெட் இந்த 23,600 இதை தாண்டது சிரமப்படும். திஸ் இஸ் a strong resistance around 23,000. இதை தாண்டறதுக்கு சிரமப்படும். இதை தாண்டினால்தான் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இப்போதைக்கு ரிவர்ஸ் ஆகும் நம்பலாம். அது வரைக்கும் ஆல் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்வெர்ட் யுவர் ஸ்டாக்ஸ் டு மணி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். 23,600 அது தாண்டி மேல நிக்காத வரைக்கும் கஷ்டம் தான். தாண்டினாலும் உடனே போயிடுமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா இதனுடைய இப்போதைக்கு மேல எப்படி போனாலுமே இந்த செல்லிங் ப்ரெஷர் இட் வில் கண்டினியூ டில் there is a strong resistance. Oh, 700. Even I can make it 800. So 24,800. ஸோ இது வரைக்கும் போனாலும் கூட நம்ம என்ன நினைக்கணும், திரும்ப திரும்ப செல்லிங் தான் வரும் அப்படின்றத நம்பணும். இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ஒருவேளை மேல வந்து 24 நடுவில் 24,000 ஒன்று இருக்கு. ஸோ இந்த 24,000 இஸ் ஆல்சோ எ ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா. பட் நான் ப்ராடா உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். அதனால ஐம் ஜஸ்ட் டேக்கிங் 23,600 to 23,800 இதெல்லாம் வந்துச்சுன்னா செல் பண்ணி காசை கொஞ்சம் வெளியே எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு வியூவாக இருக்க வேண்டும். சரி, கீழே எங்கதான் வந்து நிற்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு கீழே நிக்கிறதுக்கான ஒரு சுமாரான இடம் அப்படின்னு நம்ம எதை பார்க்க வேண்டியிருக்கு, இந்த இடம் தான் 21,800 இஸ் தி கொஞ்சம் சுமாரான நிற்கக்கூடிய ஒரு இடமா நம்ம பார்க்கிறோம். This is the support we are looking at. So 21,800 இங்க வந்து அது இது வந்து
இங்கிருந்து திரும்பலாம் அப்படின்னு ஒரு இந்த இறக்கம் தொடர்ந்தால் 21,800 வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். தட் மீன்ஸ் ஒரு 1000 புள்ளிகள் இப்போது நிலைமையில இருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பார்க்கிறோம். ஸோ இந்த 1000 புள்ளிகள் இது ஒரு முடிவு கட்டுமா இறக்கத்துக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா அப்படின்றது எவ்வளவு வருது? அரௌண்ட் 17.5%. ஸோ ஐ எம் லுக்கிங் அட் மோஸ்ட்லி 20% தான் மேக்சிமம் ஃபால் ஆகலாம் அப்படின்னு நான் ஒரு தம் ரூலை யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. இஃப் அட் ஆல் இட் ஃபால்ஸ் மேக்சிமம் இட் குட் பி 20% அப்படின்னு இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு 20% வரைக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கு. இந்த 20% எங்க வருது? உச்சத்துல இருந்து அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, ஸோ இட் கம்ஸ் ஹியர், ரைட்? இட் இஸ் அட் somewhere around 21,000. Right? It is somewhere around 21,000. Maximum fall அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஸோ 21,000 அப்படின்றது இன்னொரு விஷயமா எடுத்துக்கலாம். ஸோ 21,800 போட்டிருக்கேன். இது டெக்னிக்கலா போட்டிருக்கிறோம். பட் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா a bounce can happen from 21,000. இருக்கிறது எங்க இருக்கிறோம்? 22,000 அப்படின்னா இன்னும் 2000 புள்ளி அப்ராக்சிமேட்டா 1000 புள்ளி பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இங்கிருந்து இன்னொரு 800 புள்ளி இறங்குனா 1800 புள்ளி. ஸோ இந்த இடம் தான் வந்து ரீபவுண்டிங் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 21,000 is the rebounding. இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1500 பாயிண்ட் இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா பி ரேஷியோ என்ன ஆகும்? இன்னும் குறையும் இல்லையா? ஸோ இப்ப இருக்கக்கூடிய அந்த பி ரேஷியோ 20ல இருந்து it can further come down. ஸோ இன்னும் ஃபர்தரா வரும்போது if it comes to say about 18, if it comes to 17.5, that will become an attractive area for the buyers. Usually 15 is a very strong buy P ratio, but 17, 16 அதுக்கு வந்தாவே people will start buying for the long term investment. So அதனால we are very close to its இங்க 20ல இருக்கிறோம். இன்னும் ஒரு 1800 பாயிண்ட் at the maximum it can fall. ஸோ இப்போ ரேஷியோ வைஸ் நம்ம யோசிக்கும் போது மேக்சிமம் ஃபால் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு 21 இங்க இருந்து விழக்கூடியது அப்படின்றது எவ்வளவு எடுக்கலாம்? மேக்சிமம் இங்கிருந்து 1800 பாயிண்ட். விழுறது 1800 பாயிண்ட் ஆக இருக்கலாம். ஏறுறது அப்படின்றது ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஏறலாம்? இது வந்து இப்ப நான் ரிஸ்க் ரிவார்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை if it comes down to 21,000 from the current level 1800 பாயிண்ட் இறங்கி it can move towards from here minimum 23,600, but slowly I'm looking at this area come back. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கிறவங்களுக்கு ரிஸ்க் 8% ரிஸ்க் இருக்குதை நம்ம பார்க்குறோம். அந்த பாட்டம்ல இருந்து ரிவார்ட் இங்கிருந்து அது திரும்பிச்சு அப்படின்னா வாட் குட் பி த ரிவார்ட்? இட் குட் பி 17 to 18. ஓகே, ஸோ தோஸ் ஹூ ஆர் பிளானிங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஜோன் கேன் கெட் 15 to 18% ரிவார்ட். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு அனாலிசிஸா நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஓவரால் பிக் பிக்சர், ரைட்? ஸோ இந்த பிக் பிக்சர் சினாரியோவில் நம்ம குயிக்கா செக்டார்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம குயிக்கா பார்த்தலாம். திஸ் இஸ் த பிக்சர். நான் இதை கூட ஷேர் பண்ணேன். ஓகே, பிக் பிக்சர். ஹலோ சார். கவனிங்க, இதுல டிஸ்கஷன் இல்ல, ப்ளீஸ் கவனிங்க. நோ டிஸ்கஷன் ஃபார் த டே. கவனிங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பிக் பிக்சர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். ஸோ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்னா எந்தெந்த செக்டார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஸோ எந்தெந்த செக்டார் இதுல நமக்கு ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் இதை ரெண்டா பிரிக்கிறேன். அந்த சார்ட்டை ரெண்டா பிரிச்சுட்டு குயிக்கா நம்ம பார்க்கலாம். திஸ் ஆர் ஆல் வீக்லி சார்ட்ஸ் நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த செக்டார் நமக்கு கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட்லி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நிஃப்டி எடுத்துக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைட்ல we will rotate the sectors. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போற செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், இந்த இடத்துல நமக்கு பேங்கிங் செக்டார் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் இஸ் ப்ரீவியஸ் பாட்டம் இல்லையா? திஸ் இஸ் க்ளோஸ் டு ப்ரீவியஸ் பாட்டம்.
அதே மாதிரி இப்ப நிப்டி பேங்க் எடுத்தீங்கன்னா இன்னும் இந்த பாட்டத்துக்கு கிட்ட வரல. தட் மீன்ஸ் சம்திங்ஸ் ஹோல்டிங் இட். அஃப்கோர்ஸ் அவங்க இந்த ஆர்பிஐ மீட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஃப்ரெஷ்ஷான ஒரு சப்போர்ட் வரும், ஃப்ரெஷ்ஷான சலுகைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி பெருசா வரல. இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிருக்காங்க இல்லையா கொஞ்சம், அது ஒரு பாசிட்டிவான விஷயம். பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஆர் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட். அப்ப இதுல குறுகிய காலத்துக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல தேர் குட் பி அ கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு புல் பேக் ரேலி வர்றதா இருந்தா எது கொடுக்கும் நமக்கு? எஸ், பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஆல்சோ நீங்க ஒரு கண் வச்சுக்கலாம். ஆனா இப்ப இறங்குமானா இறங்கும், இதையும் ஒட்டி இறங்குமா இறங்கும். பட் ஒரு சின்ன புல் பேக் வரும்போது the first pullback can happen in the banking sector. So குயிக்கா அடுத்தது ஆட்டோல போலாம். இன்ஃபேக்ட் ஆட்டோ வந்து ஐ மீன் ஃபண்டமெண்டலி ஸ்பீக்கிங் த நம்பர்ஸ் ஆர் வெரி குட், தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். பட் இப்போ செக்டார் ரொட்டேஷன்ஸ்ல என்ன பண்றாங்க, இதுல நிறைய லாபம் பார்த்ததுனால கண்டினியூஸா செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ கரண்ட்லி இட் இஸ் மூவிங் இன் டேண்டம் வித் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இதுல முக்கியமான சப்போர்ட் ஏரியா அப்படின்றது எங்க வருது? இப்போ இமீடியட்டான ப்ரீவியஸ் பாட்டம் பார்க்குறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல இந்த ஆல்மோஸ்ட் இட் இஸ் கமிங் வெரி க்ளோஸ் டு இட்ஸ் ப்ரீவியஸ் பாட்டம் கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை உடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி குரூஷியல் ஏரியா. இது இட் மே கோ அலாங் வித் நிஃப்டி. ஸோ இப்போதைக்கு இட் வில் கோ அலாங் வித் நிஃப்டி. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஒன் செக்டார், கீப் அன் ஐ. ஏன்னா இந்த செக்டார் தான் திரும்பும் போது வேகமாக திரும்ப வாய்ப்புள்ள ஒரு செக்டார். பட் இப்போதைக்கு வீக்கா? ஆன்சர் இஸ் எஸ் எஸ் எஸ். ஆனா ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. when it is making a lower tops, nifty is making a lower tops, but this fellow was keeping a equal tops. ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஃப்ரெஷ் செல்லிங் இந்த வாரம் அவங்க உள்ள முடுக்கி விட்டுருக்காங்க. இதை உடைச்சதுன்னா நிஃப்டியோட சேர்ந்து நகரலாம். பட் இப்போ எதுவும் இதில் நமக்கு அட்வான்டேஜ் இமீடியட்டா இல்லை. தென் வி கோ டு எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னா, வீக்கர் தேன் நிஃப்டி. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி broken its previous low and becomes weaker. இப்போ எஃப்எம்சிஜி இப்போதைக்கு சார் 1 லட்சம் கோடி பட்ஜெட்ல கொடுத்துருக்க ரிலாக்ஸேஷன் உள்ள வந்து எஃப்எம்சிஜி தூக்குமா அப்படின்னா இல்லை அப்படின்றத நம்ம மார்க்கெட் சொல்லுது. அதுவும் இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பயத்தை கூட கொடுக்குது. என்னவா, விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பலமான வீழ்ச்சி வருமோ அப்படின்றதான். ஏற்கனவே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் விழும்போது அதிகமான செல்லிங் எஃபெக்ட் எதில் இருக்கும்? எஃப்எம்சிஜியில் இஸ் காட் அ ஸ்ட்ராங்கர் செல்லிங் எஃபெக்ட். ஸோ இதை கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம உள்ள வரணும். ஜஸ்ட் அப்சர்வ் தெம். தென் வி கோ டு ஃபார்மா. ஸோ ஃபார்மாக்குள்ள போகிறோம். ஸோ ஃபார்மாவில் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து ஃபார்மா தான் கிங். 23% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்தது 2024. இப்போ 25ல அப்படின்னு பார்க்கும்போது அதுல ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துட்டாங்க. தென் இட் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங். அது குறிப்பா லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டெக்னிக்கல் பேட்டர்ன் பிரகாரம் பார்க்கும்போது ஒரு ஆடம் அண்ட் ஈவ் ஃபார்மேஷன் வந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ திஸ் ஆடம் அண்ட் ஈவ் ஆல்ரெடி ஹிட் இட்ஸ் டார்கெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீழே எங்க ரீபவுண்ட் ஆகலாம்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆடம் அண்ட் ஈவ்க்கான லோவர் சைட் டார்கெட் இஸ் திஸ். ஓகே, ஸோ இன்னும் ஒரு வாரம் விழுந்துச்சு அப்படின்னா அடுத்து ரெண்டாவது பவுன்ஸ். எஸ், ரெண்டாவது பவுன்ஸ் ஃபார்மால நடக்கலாம். ஸோ கீப் அன் ஐ ஆன் பேங்க் நிஃப்டி, பேங்கிங் செக்டார், தென் ஃபார்மா. பவுன்ஸ் ஆனா இந்த ரெண்டும் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் a bounce can happen after another fall அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். Then we go to IT. ஸோ ஐடி செக்டார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு இன் ஜென்ரல். பட் இந்த லாஸ்ட் வீக் செல்லிங் இஸ் கிவிங் எ கைண்ட் ஆஃப் அ உஷார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இட்ஸ் மேக்கிங் தி ஹையர் பாட்டம்ஸ், ஸ்டில் இட் இஸ் இன்டாக்ட், குட். ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஃபால் அப்படின்றது நடந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை மாத்திரும். இந்த ட்ரெண்ட்ல இருந்து அது என்ன ஆயிடும், விலக ஆரம்பிச்சிடும். அப்புறம் சைடுவேல போகலாம். அந்த ஒரு சினாரியோக்குள்ள நுழைஞ்சதுன்னா இதுவும் பை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமானா கொடுக்கும். பட் இவ்வளவு தூரம் அது இறங்கி வரும்போது கொடுக்கும். ஸோ வி ஆர் ஆல்சோ லுக்கிங் அட் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அனதர் பிக் ஃபால். பிக் ஃபால்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா how much fall can be anticipated அப்படின்னு பார்க்கும்போது another 5 to 6% fall. Okay, so IT once it breaks current low, it can move by another 5% அப்படின்றத நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறோம்.
திஸ் இஸ் ஐடி. ஃபைனலா மெட்டல் பார்த்துடலாம். ஸோ மெட்டல் செக்டாரோட நிலைமை என்ன பார்க்கலாம். ஓகே, ஸோ மெட்டல் அப்படின்னு எடுத்தோம்னா பெக்குலியர் பிஹேவியர் அப்படின்னு சொன்னா ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டு இருக்குது நம்ம பார்க்கணும். பிகாஸ் இட்ஸ் ஹோல்டிங் தி கரண்ட் பாட்டம்ன்றது ஓகே. அதுல லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இன் டேண்டம் வித் நிஃப்டி ஆல்சோ லாஸ்ட் 4 வீக் இந்த லோவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்கேயும் அது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு, இட் இஸ் க்ளோஸ் இஸ் ப்ரீவியஸ் பாட்டம். ஓகே, அதனால ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு ரெக்கவரி இருந்தா மெட்டலுக்கு திஸ் வில் ஆல்சோ ரெக்வயர். எல்லாமே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அடுத்து ஒரு சின்னதா ஒரு ஃபால் வரும், வந்த பிறகு ரீபவுண்ட். இப்போ ரீபவுண்ட் ஆகிறதுல நம்ம 3 செக்டாரை மைண்ட்ல வச்சிருக்கிறோம். ஒன்னு பேங்கிங் செக்டார், ரெண்டாவது ஃபார்மா, மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல். ஸோ மெட்டல் இது மூணுமே அடுத்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு டெம்பரரி புல் பேக் அப்படின்றது வரலாம். ஓகே, இது வந்து முழுக்க முழுக்க செக்டோரல் வியூஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பை பண்ணுவ பார்த்து அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதையும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மார்க்கெட்டு பெரிய பெரிய ஃபால்லாம் நடந்திருக்கிற ஒரு சினாரியோவில் அது எப்படி ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றத நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்த ஒரு சின்னதா ஒரு 2-3 இடத்த மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் குறிப்பா 2008 இதான் வந்து 2008 அதனுடைய ஃபால் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இந்த உச்சத்துல இருந்து அது விழுந்ததுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு, கிட்டத்தட்ட 66%. இது வந்து worst scenario. It went down by 66%. ஸோ 66% கிட்டத்தட்ட விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வீழ்ச்சிக்கு பிறகு ரைட் கிட்டத்தட்ட 66% விழுந்திருக்கு. அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெக்கவரி அப்படின்றது இங்கிருந்து ஆரம்பிச்சது. ஸோ விழுந்தது அப்படின்றது ஒரு வருஷமா, த ஃபால் ஹேப்பன் ஃபார் 1 year டைம். தென் ரெக்கவரி அப்படின்றது இங்க 2009 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் 2010 அக்டோபர் கிட்டத்தட்ட இட் டுக் நோ 1 year and say about no 9 months. 1 year and 9 months for the full recovery. ஸோ அதனால நம்ம 66% விழுந்தது 1.5 yearல ரெக்கவரி ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி worst ஃபால். ஓகே, இதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் உங்களுக்கு 2 சினாரியோ மட்டும் எடுத்துக்கலாம். பட் இது கூட ஓகே தான். ஸோ 2015 நமக்கு வந்த அந்த ஒரு ஃபால் கூட ஒரு கன்சிடபிளான ஃபால் தான். ஒரு 3 ஃபால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதனுடைய ஃபால் எவ்வளவு, 25%. ஸோ இந்த 25% ஃபால் அப்படின்றது எவ்வளவு நாள் விழுந்துச்சு, பிப்ரவரி 15 இருந்து இது வரைக்கும் பிப்ரவரி 16, ஒரு வருஷம் தொடர்ந்து விழுந்ததை பார்த்தோம். ரைட்டா? ஸோ இந்த ஒரு வருஷத்தோட வீழ்ச்சி அப்படின்றது 25% வீழ்ச்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாள்ல ரெக்கவரி ஆயிடுச்சு, திஸ் இஸ் ஃப்ரம் மார்ச்ல இருந்து ஆகஸ்ட். ஓகே, இட் இஸ் மேட்டர் ஆஃப் 6 monthsல ரெக்கவரி ஆயிடுச்சு. நாங்க 1.5 year, இது வந்து 6 monthsல ரெக்கவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோவிட் ஃபால் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ கோவிட் ஃபால் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2020 எவ்வளவு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து இட் இஸ் ஃபெல் டவுன் டு சே அபவுட் 40% ஃபால். ஸோ இந்த 40% ஃபால் அப்படின்றது ஹேப்பன் மேட்டர் ஆஃப் 3 months. ஃபாஸ்ட் ஃபால். எவ்வளவு ஃபாஸ்டா விழுதோ மார்க்கெட் ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகும் அப்படின்றதும் சொல்லுவோம். அதுக்கு இங்க நடந்திருக்கு. ஸோ இது கூட பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல்ல இருந்து எப்போ ரெக்கவரி ஆயிடுச்சு, ஓகே, நவம்பர். ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் 8 months டு ரெக்கவர். இப்போ ஒஸ்ட் ரெக்கவரி 1.5 year அண்ட் பெஸ்ட் ரெக்கவரி 6 months. இப்போ விழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 66% விழுந்தது பார்த்தோம், 40% விழுந்தது பார்த்தோம். இப்போ கரண்ட்லி நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் ஃபாலிங். ஈவன் இட் ஃபால்ஸ் பை 20% ஃபால் பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கிருந்து அது 20% ஃபால், இதுல இருந்து ரெக்கவரி ஆகலாம் அப்படின்னு அவங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா. அந்த 21,000 அப்படின்ற ஒரு ஏரியா வரும்போது ஃப்ரெஷ் பையிங் வரலாம் அப்படின்னு அவங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். இதோட worst scenario can be only this. Okay, so this is the இப்போதைக்கு இங்க இந்த 21,000 ரெக்கவரி ஆகலாம். இன்னொரு worst scenario அப்படின்னு வரும்போது 19,000 சம்திங். ஓகே,
ஸோ இது இந்த இந்த காலகட்டம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மாசம் தான் விழுந்திருக்கு. ஸோ ஒருவேளை இன்னும் அடுத்த 2 3 மாசம் இல்ல 6 மாசம் கூட விழறதா வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தென் இட் வில் ரெக்கவர் ஃபுல்லி லேட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இன்னொரு 3 months ஒரு கணக்கு வச்சுக்கினா கூட இப்ப இருக்கிறதுல பிப்ரவரி இல்லையா, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இன்னொரு 3 மாசமோ இல்ல ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் விழுந்தாலும் இது கிட்டத்தட்ட நீங்க எப்படி எடுத்துக்கலாம், ஒரு வருஷம் வீழ்ச்சியா கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு வருஷம் வீழ்ச்சி அப்படின்றது எப்போ முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஜூன் மாசம் ரெக்கவரி மேபி ஸ்டார்ட் இன் ஜூன். அப்புறம் இல்லைன்னா அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ரெக்கவரி. ஸோ செப்டம்பர் 2025 இந்த இடத்துல வந்து செப்டம்பர் 2025 will be the beginning of recovery. ஸோ இங்கிருந்து அது ரெக்கவரி ஆகலாம். ஸோ அதன் பிறகு மெல்ல மெல்ல worst scenario அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கூட it will go back to its previous high by maybe I'm just making it September 2026 and fully recover based on the past history. ரைட்டா? ஸோ இப்படிதான் நம்ம மார்க்கெட்டோட ஃபுல் சினாரியாவை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கடைசியா கேரி பண்றோம். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ரெக்கவரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ் பி ப்ரிப்பேர்ட். கையில ஏற்றம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பங்குகளை பணமா மாத்திக்கிறதையும் ஒரு ப்ராக்டிஸா நீங்க பண்ணிக்கிட்டே வரலாம். அதே நேரம் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் ஃபால், there could be a recovery, there could be a fall, and there could be a recovery. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கிறோம். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம எந்தெந்த செக்டார்ல இப்போ நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்றதையும் நான் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் த பிஹேவியர் விச் வி ஆன்டிசிபேட். அதே மாதிரி நம்ம ஆக்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது எந்தெந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின் போது நம்ம ஷார்ட் டேர்ம் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும், யூஸ் எவ்ரி பேக் டு கன்வெர்ட் ஸ்டாக் டு மணி. பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே வரும்போது நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி லாங் டேர்ம் பிளேயர் அப்படின்றவங்க வந்து should have patience. லாங் டேர்ம் பிளேயர் என்ன பண்ணணும், கொஞ்சம் வேணா நீங்க பிளான் யுவர் அந்த பேஷன்ஸ் வேணும் நிறைய. யூ ஷுட் ஹோல்ட் டில் செப்டம்பர் 2026. ஸோ இது வரைக்கும் நம்ம காத்திருக்க தயாரா இருக்கணும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வரேன் சார் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள, என்ன பண்ணலாம்? ஸோ ஃப்ரெஷ் இன்வெஸ்டருக்கு என்ன ஆச்சு, இது ஒரு பூன் இல்லையா? அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபி. அவருக்கு இதுல செக்டார் டு ஃபோக்கஸ், அவங்க கொஞ்சம் வைடர் செக்டார் பார்ட்டிசிபேஷன் வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த செக்டார் இப்போ இமீடியட்டா நம்ம கண்ணில் தெரியுது, பேங்கிங் செக்டார் லுக்கிங் குட் ஃபார் அஸ், ஃபார்மா இஸ் ஆல்சோ ஓகே, then you can also look into metal, finally IT. ஸோ இந்த செக்டார்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு. ஓகே, ஸோ ஓவராலா என்ன மாதிரியான மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த மார்க்கெட்ல எந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கலாம், அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக போடுறதா இருந்தாலும் எப்படி நம்மளை தயார் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆக்ஷன் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓவராலா பிக் பிக்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணலாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்காக சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பேசிக் வகுப்பு நாளைக்கு நான் லேட்டா உங்கள்கிட்ட சொல்றேன், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸை கூட நீங்க நாளைக்கு பேசிக் வகுப்பு காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1:30 மணிக்கு முடியுது. ஆன்லைன்ல நாங்கள் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு தகவலாக கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தகவல் எல்லாத்தையுமே நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோட